சார், காங்கிரஸ் கட்சி இதுவரை இந்த வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு குறைவான தொகுதிகளில் இந்த முறை போட்டியிடுகிறது. வழக்கமாக ஒரு 400, அந்த 400 நெருங்கி காங்கிரஸ் கட்சி மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும். ஆனால் இந்த முறையானது இந்த 300 தொகுதிகளுக்கும் குறைவான தொகுதிகளில் போட்டியிடுவது இந்த தேர்தலில் இந்த அறுதி பெரும்பான்மையை பெறுவது மற்றும் அந்த எதிர்க்கட்சிகளின் அந்த அனைத்து தொகுதிகளையும் ஒருங்கிணைப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? காங்கிரஸ் கட்சி குறைவான தொகுதிகளில் போட்டியிடுவதன் மூலமாக இந்த தேர்தல் வியூகமானது ஒரு சரியான வியூகமாக கருதுகிறீங்களா சார் நீங்க? முடிவுகள் வெளிவந்த பிறகு உங்களுக்கு தெரியும். இந்திய கூட்டணியிலே இருக்கின்ற கட்சிகள், அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அல்லது கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நேர்த்தியாக கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாமல் இந்த நாடு முன்னேற வேண்டும் என்பதற்காக விட்டு கொடுத்து இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் 550 தொகுதிகளிலும் போட்டியிட்டு 100 சீட்டு ஜெயிப்பதை விட 350 தொகுதிகளில் போட்டியிட்டு 250, 275 தொகுதிகளில் ஜெயிப்பது சிறந்தது என்பதை நீங்கள் உணர வேண்டும். இன்னொன்றையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சோனியா காந்தி அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக வரும்போது வெறும் 2 மாநிலத்தில் தான் காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த நிலையை மாற்றி பெரும்பான்மையான மாநிலங்களில் காங்கிரஸ் ஆளுகின்ற சூழ்நிலையை கொண்டு வந்தவர் நம்முடைய அருமை அன்னை சோனியா காந்தி அவர்கள். அதே போல் இன்றைக்கு ராகுல் காந்தியும் தமிழகத்திலே ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு இந்திய கூட்டணி முழுமையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்ற காரணத்தால் தான் சுயநலத்தை மறந்து பொதுநலத்தை முன்னிறுத்தி இன்றைக்கு அவர்கள் தேர்தலிலே ஒன்று சேர்ந்து போட்டியிடுகின்றார்கள். இந்த குறைவான தொகுதிகளில் போட்டியிடுவது அது பலன் தான் சொல்றீங்க. ஆனால் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தவரை, இந்த 3ஆம் கட்ட 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி மதம், 2வது இடஒதுக்கீடு, 3வது இந்த அரசியலமைப்பு சட்டம், இந்த 3 விஷயங்களையும் காங்கிரஸ் கட்சி வந்தால் அதில் பல்வேறு விதமான பாதிப்பு ஏற்பட்டுவிடும். மத ரீதியான இடஒதுக்கீடு வழங்கப்படும் மற்றும் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டு அது மத ரீதியாக வழங்கப்படும், அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படும் என்ற கருத்துக்களை பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் மீது நேரடியாக அது சுமத்தி ஒரு பிரிவினை மற்றும் ஒரு வேறுபாட்டை, அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை ஒருங்கிணைப்பதற்காக அந்த பிரச்சாரத்தை அனைத்து பிரச்சார கூட்டங்களிலும் இப்போது அதை முன்னிறுத்துகிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடியாகவும் இது அமித்ஷாவாக இருக்கட்டும், அந்த பிரச்சாரத்தை அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். உண்மையிலேயே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற இயலுமா சார்? நீங்கள் அரசியல் சட்ட அமைப்பை மாற்ற முடிகிறதா இல்லையா என்பது வேறு விஷயம். சில திருத்தங்கள் செய்ய முடியும். ஏனென்றால் நேருவின் காலத்திலேயே காமராஜர் அவர்கள் சொல்லி, அதே போல் இங்கே தமிழகத்தில் பெரியார் அவர்கள் குரல் கொடுத்து இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு திருத்தம் எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் மோடியை பொறுத்தவரையில் இன்றைக்கு சொல்கின்றார் என்று சொல்கின்றீர்கள், காங்கிரஸ் வந்தால் இது நடக்கும் என்று. ஒரு பிரதம மந்திரி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு சான்றாக இருப்பவர் நம்முடைய அருமை மோடி. வாயை திறந்தால் பொய்யை தவிர வேறு ஒன்றும் சொல்வதில்லை என்று அவர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார். இந்த தேர்தலிலே பார்த்தீர்கள் என்றால் குறைந்தபட்சம் இந்த 15 நாட்களாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் வாயை திறந்தால் பொய்யை சொல்வது தவிர வேறு எதையும் அவர் சொல்வது கிடையாது. காங்கிரஸ் வந்தால் உங்களுடைய தாலிகளை பிடுங்கி முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள். 2 எருமை மாடுகளை வைத்திருந்தால் அதில் ஒரு எருமை மாட்டை எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்கின்றார். அவரை பொறுத்தவரையில், காங்கிரஸை பொறுத்தவரையில் இந்திய நாட்டிலே இருக்கின்ற ஒரு மதம் பிடித்த யானை என்று சொல்வதை விட ஒரு மதம் பிடித்த ஓநாயை இந்த நாட்டை விட்டு துரத்துவதற்கான முயற்சியில் நாங்கள் இருக்கின்றோம் ஒழிய எருமையை எடுப்பதில் எங்களுக்கு ஆர்வம் கிடையாது. அதை கண்டிப்பாக நாங்கள் செய்ய மாட்டோம்.